என்ற புத்தகத்தை தொடர்ந்து நாம் தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு வர்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற புத்தகத்தை நம்ம பயிற்சி கொடுத்துட்டு வர்றோம். உலகத்தில் ரொம்ப எளிமையான பயிற்சி இதுதான். ஒவ்வொரு மனிதனும் இயற்கையாக எப்படி ஒரு மனிதனுக்கு நோய் வருதோ அந்த நோயை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் தனக்கு மருத்துவராக மாறலாம். எல்லா விலங்குகளும் தனக்கு மருத்துவம் பண்ணுது. ஆனால் மனிதன் மட்டும் அடுத்தோட நாடுறான். அடுத்து மனிதன் மட்டும் அடுத்த எந்த விலங்குகளும் அடுத்தவரை நாடுறதில்லை. ஒரு விலங்குக்கு நோய் வந்ததுன்னா அது தனக்குத்தானே குணமாகிக்குது. அதுக்கு அது வழி தெரியுது. உள்ளே இருக்கிற உணவுப் பொருளை வெளியேற்றுது. அந்த வயிற்றில் இருக்கிற பொருளை மட்டும் வெளியேற்றுது. அது தப்பிச்சு போகுது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்ந்து விட்ட விஷத்தெல்லாம் வெளியெடுக்கணும். அது விலங்கு ஐந்தாம் அறிவு. அது இறப்பில் இருக்கிறது மட்டும்தான் வெளியேற்றுது. அது வெளியேற்றினுடைய 2 நாள் 3 நாள் அது சரியாயிடும். மீண்டும் அது உணவு ஒன்று போயிடுது. அது இயற்கை சக்தி அதுக்கு தெரியாது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதனுக்கு எப்படின்னா பழைய விஷயங்கள் கொழுப்பாக மாறி இருக்கும். வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். பழைய விஷயங்கள் பழைய விஷயங்கள் கொழுப்பாக மாறி மனிதனை சாகடிக்கும். ஒரு விலங்கு விலங்கு தன்னைத்தானே வைத்தியம் பண்ணிக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இறப்பில் இருக்கிற விஷத்தை வெளியேற்றும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. பல்வேறு வகையான உணவு பழக்கத்துக்கு அடிமையானவன். விலங்கு உணவு பழக்கத்துக்கு அடிமையாகாது. எந்த விலங்குகளும் உணவு பழக்கத்துக்கு அடிமையாகாது. ஏன்னா அதுக்கு பகுத்தறிவு கிடையாது, மனம் கிடையாது. ஆகையினால என்ன பண்ணுதுன்னா தனக்கு உடம்புல நோய் வந்துச்சுன்னா இறப்பை மட்டும்தான் சுத்தம் பண்ணி வெளியேது. இறப்பை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு உணவு பாதிப்போடு சுத்தம் பண்ணிட்டு 2 நாள் உணவு எடுக்காமல் இருக்கும். அப்புறம் மீண்டும் சுறுசுறுப்பாயிடும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. அவன் விரும்பிய உணவை சாப்பிட்டு உடம்பை கெடுத்திருக்கிறான். அதனால தான் இவனுக்கு மரணம் மரணம் சிக்கலை உண்டாக்குது. ஆக விலங்கு ஒரு தற்காலிக மருத்துவராக இருக்கும். மனிதன் ஒரு நிரந்தரமாக மருத்துவராக இருக்கும். வித்தியாசம் இருக்கு. மனிதன் நிரந்தரமாக மருத்துவராக மாற வேண்டும். அதான் விஷயமே. விலங்கும் மருத்துவராக மாறுது. ஆனால் அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். விலங்கும் மருத்துவராக மாறுது, மனிதனும் மருத்துவராக மாறும். ஆனால் மனிதனுக்கு பிறருடைய உதவியில தான் மருத்துவராக முடியும், வழிகாட்ட முடியும். மருந்தை கொடுத்து நோயை குணமாக்க முடியாது, உணவை கொடுத்து நோய் குணமாக்க முடியாது. ஆனால் விலங்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இறப்பில் இருக்கிற கழிவை வெளியேற்றிடும். இறப்பின உணவு பாதை 30 அடி. அது 2 நாள் வாந்தி எடுக்கும், புல் சாப்பிடும். புலி, பூனை, நாயை பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த புல்லெல்லாம் சாப்பிடாது. ஆனால் அந்த சாப்பிட்ற உணவு அது இறைச்சி தான் சாப்பிடும். அது ஏதாவது செரிமானம் ஆச்சுன்னா அது புல்லை சாப்பிட்டு அன்னப்பாதை தூய்மை செஞ்சிடும். ஒரு 3 நாள் தூய்மை செய்ய அது நல்லாயிரும். ஆனால் மனிதன் மட்டும் பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையானவன். அவன் மாவு பொருளை தான் தின்னுருக்கிறான். சிறுசிலிருந்து மாவு பொருளை தான் அவனுக்கு படுபயங்கர நோயை உண்டாக்கும். இந்த மாவு கொழுப்பாக மாறி உடம்பு எங்கேயும் பரவி நிற்கும். அது கரைச்செடுக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகும். குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகுது. ஆகியனால தான் இவன் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது இருக்குது. விலங்குக்கு யாருடைய வழியும் தேவையில்லை. அது தானாக பிறக்கும், தானே எந்திரிச்சு ஓடிடும். ஒரு ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா பிறந்தனே எந்திரிச்சு ஓடிடும். ஆனால் மனிதன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? வாங்க, நீங்கள் பேசலாம். இவர் சிறுமாரனையா அந்த அந்த விலங்குக்கும் மனிதனுக்கான தூய்மை வித்தியாசம் இருக்கு. விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் அது தனக்கு தானே மருத்துவராகுது. ஆனால் இவனுக்கு மருத்துவராக அடுத்த உதவிகளும் மருத்துவராக முடியாது. ஒரு விலங்கு தனக்கு தானே மருத்துவம் செஞ்சுக்குது. ஏன் மனிதன் மட்டும் அப்படி மருந்தை கொடுத்து நோய் குணமாக்க முடியாது? அங்கதான் மாட்டிக்கிறான். மருந்தையும் உணவையும் கொடுத்து நோய் குணமாக்க நினைக்கிறாங்க. சாத்தியமே இல்லை. ஒரு நோய் வந்துட்டு நேரம் மாத்திரை எழுதி கொடுத்துருவான். அது உணவுனாலதான் கெட்டு போச்சுன்னு சொல்றது இல்லை. உணவுனாலதான் நீ கெட்டு போயிட்ட, உணவுனாலதான் நீ கெட்டு போயிட்ட. ஒரு விலங்கு உணவை தின்னு கெட்டு போனதுக்கு அப்புறம் அது புல்லு சாப்பிட்டு வாந்தி எடுக்குது. ஆனா இந்த மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை பத்தெல்லாம் பேசுறது இல்லை. என்ன வேணாலும் தின்னுக்க, மாத்திரையை போட்டுக்க. இந்த மாதிரி தவறா சொல்லி கொடுத்ததான் உலகம் மருந்தை நம்புகிறது. அதாவது மருந்தை நம்புகிறான்னு என்ன அர்த்தம் கேட்டுமா? சாவை நம்புகிறான், அவ்வளவுதான். அந்த மருத்துவர் மூலமாக அவனுக்கு சாவு வருது. அதாவது காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா பசியே எடுக்காது. ஆமா ஆமா, நம்ம இங்கிலீஷ் வைத்தியம் போட்டு ஒரு ஊசி போட்டு 4 மாத்திரை கொடுத்துருப்பான். ஆமா. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பிடுங்கன்னு வாங்க.
ஜீரணமும் பசியே ஆகாது. இருக்க ஆமாமா. இல்ல இல்ல அத அவங்க என்ன சிஸ்டம் என்ன வெறும் மாத்திரை சாப்பிட்டா அல்சர் வந்துடும். இப்படி எல்லாமே செஞ்சு பசியே இல்லாம பொய். இருக்கும். அந்த மாத்திரை சாப்பிடுறதுக்கு என்ன இப்படி அப்படி சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க என்ன செய்யறது? அதான் அடிப்படை தப்பு. அது அடிப்படை தப்பு. அடிப்படையே தப்பு. இல்ல அந்த மாத்திரை காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுக்குறியா, அதை சாப்பிடுறதுக்கு வயிறே பசியே இல்ல. ரெண்டு ஒரு இட்லி சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடுங்கிறேன். இது எப்படி கணக்கு? கெட்டுப்போன உடம்பு, வேலை செய்யாத உடம்பு, கெட்டுப்போன ஆமா. இன்ஜின் ஜாம் ஆகி நிக்குது. இன்ஜின் ஜாம் ஆகி ஆ, பிஸ்டனை சுத்தப்படுத்தணும். இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சுனாவே கறி பிடிச்சிருச்சு, அழுக்கு ஏறிடுது. அதை கழட்டி சுத்தப்படுத்தி ஆயில் போட்டு ஊற வச்சு கழுவி எடுக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த அளவுக்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தான் மீண்டும் பெட்ரோல் போடணும். இது கெட்டுப்போன ஆமா. இன்ஜின் இது எப்படி சாத்தியம்? அதுதான் அந்த அறிவே, அந்த பகுத்தறிவை அவன் தாண்டவே இல்லை, புலன்களை தாண்டல. அதனால வெங்கடேசன் வந்து ம், எட்டாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுதான். நீங்க என்ன ம், சொல்றீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ ம். பாருங்க. எட்டாம் பக்கத்துல கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல ஏற்கனவே பேசியிருக்கோம். இது திருப்பி 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 நான் இந்த இப்ப பாத்தீங்கன்னா, அஹ், ஓ வணக்கம் வணக்கம். வணக்கம் வாங்க. ம். வாங்க வாங்க ரஜினி வாங்க. சரி. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிரிவல. கல்வி கரையில வணக்கம். கல்வி கரையில இவங்களும் அப்படித்தான். இவங்களுக்கு வந்து லேசா தொண்டையில புண்ணு இருக்குது. காரணம் தொண்டையில புண்ணாக்கா சாதாரண உணவு அப்படித்தான் பண்ணும். ரெண்டாவது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, முழுக்க 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 இப்போ தவறான உணவு போயிட்டாங்க. வெளிநாடு சுத்த சுத்த என்னன்னா, இந்த இப்போ எப்படி நம்ம நம்ம நாட்டில் வந்து இந்த மைதா மாவுல செய்யப்பட்டது சாப்பிட்றாங்க இல்லையா? பீஸா, மைதா மாவு ரொட்டியும், மைதா மாவு ரொட்டி, புரோட்டா தான். அதாவது பீஸாங்கிறது ஒரு வகையான புரோட்டா தான். ஜவ்வு மாதிரி இருக்கும். இழுத்தீங்கன்னா தோல் மாதிரி வரும், எருமை தோல் மாதிரி வரும். அதை திண்ணீங்க கிருமி அதிகமாகி பூரா உடம்பு பூரா அமிலமா மாதிரி புண்ணு பண்ணி விட்டுரும். புற்றுநோய் ம். வரும், என்ன வேணா வரலாம். அமெரிக்கா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த பேக்கரி ஐட்டம் திங்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு புற்றுநோய் வரும். அதாவது பேக்கெட்னா மாவு மாவு பொருளா? ஆ பேக்கரி பேக்கரி ஆ. அது பேக்கரின்னா மாவு. பேக்கரி பேக்கரி எல்லாத்துக்கும் பேக்கரி எல்லாத்துக்கும் புற்றுநோய் வரும். அது எல்லா பேக்கரி ஐட்டம் திங்கிற பூரா மாட்டு கொழுப்பு போட்டுருவாங்க. பேக்கரி. மாட்டு கொழுப்பு இதை தான் போடுவாங்க. மாட்டு கொழுப்பு போட்டு தான் பேக்கரி செய்வானுங்க. எல்லாம் கொழுப்பு மாவு போட்டேன்னா பூரா இதுவும் கொழுப்பு, அதுவும் கொழுப்பு, இது மாவு, அது எல்லாம் சேர்ந்து அமிலமா மாதிரி புண்டு பண்ணி விட்டுரும். இவனுக்கு தெரியாது. தின்னு போட்டு நோயை வந்துட்டு சாக வேண்டியதுதான். அது மாதிரி தான். ஆனால் இங்கே உணவை பற்றி தெரியாம சாப்பிட்டோம்னா மாட்டுச்சு. நம்ம நாட்டுல கூட, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, ஒரு உணவுனா என்ன செய்யும்னு பதார்த்த குணம், அதாவது ஒரு பொருள், உணவு பொருளை பற்றிய பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாங்க. அது பேர் பதார்த்த குண விளக்கம் சொல்லுவாங்க. பதார்த்த குண விளக்கம், குணவாகடம், பதார்த்த குண சிந்தாமணி, இப்படி நிறைய பேர் இருக்கு. அது ஒரு பொருள் என்ன பண்ணும், உடம்பு நல்லது பண்ணுதுமா, கெட்டது பண்ணுமா, அது உள்ளவே புளிப்பு உண்டாக்குமா, வாதத்தை உண்டாக்குமா, பித்தத்தை உண்டாக்குமா, ஒரு உணவு என்ன செய்யுங்கிறது எல்லா விவரம் இருக்கு. ஆனால் யாரும் நம்ம படிக்கிறது இல்லை. யாரும் அதைய படிக்கிறதே இல்லை. தண்ணி குடிச்சா கிணற்று நீர் நல்லதா, ஆற்று நீர் நல்லதா, கடல் நீர் நல்லதா, ஆற்று நீர் என்னென்ன பண்ணும் அப்படின்லாம் வரலாறு இருக்கு. ஒவ்வொரு உணவுக்கும் அதனுடைய பக்க விலை பத்தி எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் யாருமே படிக்கிறது இல்லை. குறிப்பாக அரிசி உணவு தொடர்ந்து சாப்பிட்றவனுக்கு காமால வரும் தமிழ் இருக்கு. அரிசி உணவை யார் தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ, அரிசிங்கிறது ஒரு என்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதா, இன்னைக்கு அது அப்படியே இல்லை. தொடர்ந்து சாப்பிட்றப்ப அது புற்றுநோய் வருது. அது மட்டும் இல்ல, அரிசி உணவு சாப்பிட்றவங்களுக்கு குஷ்டரோகத்தினுடைய அடிப்படை உண்டாயிரும். அதுதான் தோலலி. நீங்க விட்டுறதே உங்க தோலல அழுகி இருக்கும். இப்ப கொஞ்சம் ஆளுங்க 80 வயசு வரைக்கும் அரிசி உணவு சாப்பிட்டாங்க. அப்படி ஒன்றும் இந்த இதில் புட்டு இது குஷ்டமலை வரலையே. வரும். அது அந்த குஷ்டரோகம் வந்து சக்கரை நோயா மாறிடுது இப்ப நவீன காலத்துல. குஷ்டரோகம் வந்தா காலையில அழுகி போயிடும். இவனுக்கு காலையில அழுகி போயிடும். இல்ல அது குஷ்டம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுதான் அதிகமா அதிகமாயிருச்சு. அதுதான்ங்கிறேன். எல்லாம் மாவுதான். அதே அப்படி மாறுது.
ஏன் குஷ்டரோகம் வந்தவனுக்கு கால் அழுகி விரலால் அழுகி போய் கழட்டு விழுந்துரும். சக்கரை நோய் வந்தவனுக்கு விரலால் அழுகி போய் கழட்டு விழுந்துரும். ம். குஷ்டரோகம் அழுகல் நோயின்னு அர்த்தம். குஷ்டரோகம் அழுகி போற நோய், சக்கரை நோய் அழுகி போற நோய், ரெண்டும் ஒண்ணு தானே. ஆமா. நோயில அது என்ன வித்தியாசம் என்ன கிடக்குது நோயில? ம். இது அழுகி நாத்தம் எல்லாமே எடுக்குது. நோய். எல்லாமே நோய் தான். ம். குஷ்டரோகம் வந்தானுக்கு புண்ணு ஆறாது, சக்கரை நோய் வந்தானுக்கு புண்ணு ஆறாது. அப்புறம் ரெண்டும் ஒண்ணு தானே. ஆமா. அது என்ன வேறுபாடு இருக்குது? குஷ்டரோகத்துக்கும் சக்கரை ம். நோய்க்கு என்ன வேறுபாடுங்கிறீங்க? எல்லாம் ஒண்ணுமே, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப பேரை ம். மாத்தி வச்சுட்டு சரியா போச்சா? ம். தமிழ்நாட்டுல அப்ப அப்ப தமிழ்நாட்டுல எல்லா எல்லா நோயும் ஒண்ணுதான், ஆனா பேரு தான் வேற, அப்படிதானே? தமிழ்நாட்டுல தொழுநோய் ஒழிப்பு வாரியம் இருந்ததுங்க. தமிழ்நாட்டுல ம். தொழுநோய் இருந்தது. ஆனா அந்த தொழுநோய் என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப என்ன தொழுநோய் வந்தவருக்கு கை கால கருப்பா இருக்கு, சக்கரை நோய் வந்தவருக்கு கை கால கருப்பா இருக்கே இல்லையா? ம். ஏன் கருப்பாகணும்? ஏன் தோல் கருப்பாகணும்? ம். நிறம் சிவப்பா இருக்கணும், மாநிறமா இருக்கணும். இப்ப என்ற நிறம்னா பார்த்தா மாநிறமா இருக்குது. அதே ரத்தம் கெட்டு போகுது. சரி. ஆகையினால ரத்தம் சரி, கெட்டு போனதுனால அந்த உடம்பெல்லாம் கலர் எல்லாம் மாறுது. நாம் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உணவும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. அதுதான் இந்த மருத்துவம். ஒரு மனிதனுக்கு உணவும் தேவையில்லை, மருந்து சாப்பிட்டாலும் ரத்தம் கெட்டு போகும், உணவு சாப்பிட்டாலும் ரத்தம் கெட்டு போகும். அது மட்டும் இல்ல, வயிற்றுல இறப்பையில நீர் சுரக்கும். அந்த நீர் சுரந்துட்டாவே நீங்க மரணம் நிகழும். ம். அது மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற அணுக்களை பூரா திருட ஆரம்பிக்கும். அந்த பசி வந்துட்டாவே தங்கிட்ட ஒரு அணுக்கள் குறைவா இருக்கும். பசிங்கிற ஒரு நீர்ல ஒரு அணு குறைவா இருக்கும். ஒரு அணு குறைவா இருக்கும். அதுல இருக்கிற அணு குறைவா இருக்கும். சதியில் இருக்கிற ம். அணுக்களும் திருட ஆரம்பிக்கும். சதியில் இருக்கிற அணுக்கள் பூரா அதனாலதான் அந்த ஜீரநீர் சுரக்கவே கூடாதுன்னு எழுதுனாங்க. ம். பெரிய ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. ஏன்னா பரிணாம அறிவியல்வாதிகள் பசிங்கிறது பரிணாம பிரச்சனை இல்லவா, அதவே கொல்ல சொன்னாங்க. அதவே ம். கொல்லுவதற்கு, கொல்லும் பொழுது உயிர் போகக்கூடாது, கொல்லும் பொழுது ம். அதுவே தண்ணீர். சரிங்க சார். இப்ப நம்ம இது மட்டும் பேசிட்டே இருக்கோம். இப்ப நம்மளே ஒரு கீழே விழுந்துடுறோம், கையில பிராக்சர் ஆயிருது, கால்ல பிராக்சர். அப்ப அதுக்கு அது வெளியே ஏற்படுகிற காரணங்கள் இல்ல, அப்ப அவங்க கிட்ட தானே போக வேண்டி இருக்கு. அது தப்பு கிடையாது. அதே கேக்குறேன். அது வெடிக்காயம் தானே 10 நாளைக்கு சரி. அது வெடிக்காய 10 நாள் நல்லாயிரும். அப்புறம் இல்ல அதுக்கு மருந்து சாப்பிட்டு தானே ஆகணும். அதானுங்க. அதனால என்ன? அதனால உங்களுக்கு என்ன நட்டம்? அதுல இல்ல, அப்ப உணவு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துருமேன்னு சொல்றேன். அதனால என்ன? அதனால உங்களுக்கு என்ன எந்த கட்டமும் வராத? அந்த அந்த புண்ணு ஆடுற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் விட்டுற வேண்டியது. அப்படிதான். அது ஒரு வாரத்துல நல்லாயிரும். டாக்டர் அந்த அசையாம இருக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு போடுறான், அவ்வளவுதான். டாக்டர் குணமாக்குறது இல்ல, யாரும் குணமாக்குறது இல்ல. அசையாம இருக்கிறதுக்கு சில வேலைகளை பண்றான், அவ்வளவுதான். அந்த மருந்துனால குணமாகறது இல்லையா? எப்படி குணமாகு? அதான் குணப்படுத்திக்கிறது உடம்பு. அவன் கொடுக்கறது வலி நிவாரணி தான் கொடுக்கறான். என்னது வலி நிவாரணி? அவ்வளவுதான். ஓ, அப்ப நம்ம உடம்பே நம்மள சரி பண்ணிருது. பின்ன யாரு பண்றாங்க? என்ன? ஓ, இதுவே புரியாம இருக்கிறீங்க. உடம்பு தன்னைத்தானே குணமாக்கிங்க. யார் சொல்றாங்க? ஒரு மனிதன் எந்த உடம்பையும் குணமாக்க முடியாது. மருந்தை கண்டுபிடிச்சு வலியை அமுக்கி வைக்கலாமே தவிர நோயை குணமாக்குற அதிகாரம் மருந்துக்கும் கிடையாது, மனிதருக்கும் கிடையாது. ஆமா. அது தன்னைத்தானே குணமாக்கி கொள்கிறது. ஆமா. உடம்பு என்பது வேற, மனம் என்பது வேற. உடம்பு என்பது வேற, மனம் என்பது வேற. இந்த மனம் உடம்புக்குள்ள குடியிருக்குது, அவ்வளவுதான். ஆமா. இதை அடுத்தவன் சொல்லலாம், அது கேட்காது. நோய் குணமாக நான் மருந்து கொடுக்குறேன் குணமாக, ஒரு வெங்காயம் நடக்காது. பெயின் கில்லர் தான் கொடுப்பான், அல்லது ஆன்டிபயோட்டிக் கொடுப்பான். ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஜெல்லு, ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஜென்னு ஒன்று இருக்கு. ஆன்டி ஜென், ஜீனா, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் அழுத்தி வைக்கும் போது குணமாக்காது. அப்படி பார்த்தனா சக்கரை நோய்க்கு ஒரு மாத்திரை கொடுத்து எல்லாமே நோய் தானே, ஏன் குணமாக்க முடியல மருந்துனால? 50 லட்சம் ரூபாய் ஒருத்தர் செலவு பண்ணி குணமாகலைங்கிறாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்தால பெரிய பணக்காரரு, கடைசியில கை போச்சு, கால் போச்சு, 10 நாளைக்கு முன்னாடி செத்தே போயிட்டாரு. மொத்த செலவு அது 1 கோடி ரூபா இருக்கும். பணக்காரர் தான். அது ஏழையா இருந்தாலும் பணக்காரன் 5 லட்சம் செலவு பண்ற, பெரிய பணக்காரர் 50 லட்சம் செலவு பண்ற. போன உயிர் அது அழுகி போய்தான் சாகுறது. ஏன் காப்பாற்ற முடியல? ஜெயலலிதாவை ஏன் காப்பாற்ற முடியல?
அதான் ரத்தம் கெட்டு போச்சு. ஜெயலலிதா பெரிய பணக்காரி. ரத்தம். இந்தியாவிலே பெரிய கொள்ளக்காரி, பணக்காரி. ஆ, ம். அடிச்சா. ரத்தம் கெட்டு போச்சு. ஆ, ரத்தம் கெட்டு போய் நோய் வந்துருச்சு. அவ்வளவுதான். ம், ம். ம். அதனாலதான் வாசகர்களே, வாசகர்கள் என்னை கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் என்பது அதற்கு பதில் கீழ்கண்டவாறு வெங்கடேசன் சொல்றார். இதுதான். இப்ப எனக்கு அடிபட்டுச்சா நான் என்னால போயிட போறேன், நேரா ஜிஹெச்சுக்கு போயிடுவேன். உடனே ம். கீழே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன், நேரா ஜிஹெச்சுக்கு போட ஊசி போட்டாங்க, 2 நாள் இருந்தாங்க. அது ஒரு 20 ம். வருஷத்துக்கு முன்னாட. அவ்வளவுதான். லேசா ம். காயம் ஏற்பட்டுச்சு, அப்புறம் வீட்டுக்கு வந்து சரி பண்ணிட்டேன். அப்புறம் இயற்கை உணவு சாப்பிட்டு ம். சரி பண்ணியாச்சு. ம். அந்த நம்ம தண்ணி சாப்பிடும்போது அந்த கழிவுகள் வெளியேறிடுது. அவ்வளவுதான். மருந்து கழிவு. அவ்வளவுதான். அன்னைக்கு அவன் இந்த தற்காலிகமா அவன் சொல்றது கேட்க வேண்டிய, நமக்கு தான் வைத்தியம் தெரியும் இல்லையா, தற்காலிகமா அவன் சொல்றது கேட்க வேண்டியதானே. ஆமா, ஆமா. அந்த வலி ம். நிவாரணி தான், அவ்வளவுதான். என்னது வலி நிவாரணி கொடுக்குற, அதை வாங்கி போட்டுக்க வேண்டியதான். அப்ப நம்ம வலியை பொறுத்து ம். கொள்ள வேண்டியதா, இருந்தோம்னு சரியா போயிடும். மறுபடியும் வீட்டுக்கு வந்து மீண்டும் காய்கறி சாப்பிட்டு சர்ன்னு சீக்கிரமே குணமாயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் விஷமெல்லாம் ம். வெளியே எடுத்துடலாம். விஷத்தை வெளியே எடுத்தாலும் அது நீர் பயிற்சி பண்ணி அவங்க கொடுத்த மருந்து மாத்திரை பிறகு வெளியே போயிடும், உடம்பு சீக்கிரம் குணமாயிடும், ரத்த சகப்பா மாறிடும். அப்பயும் வந்து நம்ம காய்கறி தான் சாப்பிடணும். ஆமா, விஷத்தை எடுக்கணும் இல்ல. இந்த மாவு பொருள் சாப்பிடக்கூடாது. ஆமா, ஆ. மாவு பொருள் எதுக்கு? மாவுக்கு ஆரோக்கியம் என்ன சார்? மாவு பொருள் எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல இல்ல கேக்குறேன். பொதுவா அந்த இல்ல, அது அது எதுக்கு? காய்கறி ம- காய்கறி பழங்கள் சாப்பிட்டுக்கிறணும். பழங்களும் அவ்வளவுதான். பழங்களும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. காய்கறி தண்ணி அவ்வளவுதான். எதுக்கு பழங்கள்? வெறும் காய்கறி, தண்ணி, கீரை. அவ்வளவுதான். ம். அவ்வளவுதான். கடைசிக்கு தண்ணி ஆ. கீரை இருந்தா போதுமானது. இன்னைக்கு கூட நான் முருங்கா சாப்பிட்டேன். இன்னைக்கு கூட முருங்கா வேக வச்சிருந்தாங்க. 2 முருங்கா, ம். 2 முருங்கா தான். இப்படி இப்படி நறுக்கியாச்சு. இது ஒரு 2 முருங்காயில இப்ப ஒரு முருங்கா சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒரு முருங்கா இருக்கு. அது பெரிய முருங்கா, நல்ல 3 அடி முருங்கா. ம். 3 அடி முருங்கா. அது ஒரு முருங்காய 400 கிராம் வரும். ம். அவ்வளவு பெரிய முருங்கா. ஒரு முருங்காய 350 கிராம் வருது. சரிங்க சார். இப்ப ஆ, போன ஞாயிறு நானு நீங்க சொல்லி அந்த நெல்லிக்காய் தண்ணிக்கு வந்தேன். ஆ, வந்துட்டீங்க. நெல்லிக்காய் தண்ணி போன ஞாயிறு வந்து ஆ, 3 நாள் ம். நெல்லிக்காய் தண்ணியில இருந்தேன். சரி. அப் நீங்க அப்புறம் என்ன சொல்லிட்டீங்க, நான் இந்த மாதிரி சென்னைக்கு போகணும், ம், போயிட்டு வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னேன்னே, நீங்க ம். கருப்பட்டி தண்ணி ஒரு 15 நாளைக்கு போடுங்கன்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப அன்னைக்கு இருந்து கருப்பட்டி தண்ணி தான் இப்போ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அந்த ப 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 15 கிராம். சரி, இடையில வந்து நான் 1/2 மணி நேரத்துக்கு 40 ml தண்ணி. சரி. இப்ப சென்னைக்கு பஸ்லயே போய் ம். எங்க பேரனுக்கு வந்து அனுவல் லீவு. ஆ, அவனையும் பஸ்ல கூப்பிட்டு ஆ. இப்ப கம்பம் வந்து இன்னைக்கு காலையில வந்து சேர்ந்துட்டே வெறும் தண்ணியிலே. அருமை, அருமை, அருமை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வெறும் தண்ணி கருப்பட்டியிலேயேவும். ஆ, அங்க ஆ, என் மகன் வந்து ஆ, இந்த சப்பாத்தி சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது அவன் அவன் வந்து டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், அப்பன் ம், மகனு. ஆ, நானும் பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கேன். ம், அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்கன்னா ஒன்னும் சாப்பிடல. ஆ, என்ன இதை கம்பத்துல இருந்து விருவத்தோட தானே சாப்பிடாம வந்திருக்கேன். ம், இப்ப போகும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு இது வந்து ம். ஒரு உங்கள்கிட்ட சொல்லணும்னதே இன்னைக்கு உங்க இதுக்கு வந்துட்டேன். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமை, அருமை, அருமை. அதுதான். 8 நாள் 8 நாள் சார் இன்னைக்கோட அருமை, 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 அருமை. இருந்து. அப்படி பாரு, சுறுசுறுப்பா இருக்கீங்க பாருங்க. அன்னைக்கு எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறீங்களா? ஊரெல்லாம் சுத்தி ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கருப்பட்டி இல்ல இல்ல ஆ, அந்த கருப்பட்டினால எனக்கு சுறுசுறுப்பு கிடைக்குதா? ஆ. எதுனால அந்த சுறுசுறுப்பு கிடைக்குது? அது இயற்கை சக்தி தான். இயற்கை ஆற்றல், நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறதுனாலையும், இந்த விஷத்தை கீழே இறக்கி விடுறதுனாலையும், உடம்பு ஆ. வந்து அந்த நைட்ரஜன் மின்காந்த அலைகள் நிறைய பாயறனாலையும், மின்சாரம் நிறைய தடை இல்லாம பாயறனாலையும், சுத்தமா இருக்கறனாலையும், சக்தி தொடர்ந்து இறங்குறனாலையும் உங்களுக்கு சுறுசுறுப்பு வருது. சரி சரி, இப்படியே நம்ம இப்ப போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆமா.
ஒரு இன்னும் ஒரு மாசம் போறேன்னு வச்சுக்கோங்க, ஆமா. இதே மாதிரி கருப்பட்டியிலே போயிடுவா. அப்படியே போலாமே, தாராளமா போயிட்டே இருக்கலாம், இதே ஒண்ணும் இதே ஆகாது. இதே எனக்கு எனக்கு சுத்த திரேக ஆயிடுமா? ஆமா, ஆயிரும் 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 ஆயிரும். 100% வந்துடலாமா? சித்தர் வந்துரும் வந்துரும். ஆயிடலாமா? சித்தர் ஆயிரலாம். இப்ப சித்தர் தானே, கருப்பட்டிக்கு ஆயிடலாமா? மாறினாவே சித்தர் தான். நீங்க ஒரு மையத்தை நினைக்கிறீங்க, கருப்பட்டி மட்டுமே அந்த மையத்தை நினைக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா, கருப்பட்டி மட்டும்தான். அப்புறம் என்ன? இப்ப நாளைக்கு ஆமா, போய் ரத்தத்தை சோதனை பண்ணி பாருங்க, அருமையா இருக்கும். ரத்தத்தை சோதனை பண்ணி பாருங்க, அருமையா இருக்கும். 2 மணி நேரத்துக்கு 15 கிராம் 20 கிராம் கூட வரும். முன்ன பின்ன கரெக்டா சொல்ல முடியாது. ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கிருவேன். ஆ. ஆனா வந்து லேசா வயிறு லேசா கபகபப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ம். ஆனா தண்ணி குடிச்சோன்னா சரியாயிருது. அது நல்லாயிரும் நல்லாயிரும். அது ஏமாத்தும், உள்ள இருக்கிற நோயெல்லாம் காட்டி காட்டி ஏமாத்தும், காட்டி காட்டி ஆ, ஏமாத்திக்கிட்டே வரும். அந்த மண்டை அழுத்தம் வந்து லேசா குறையிற மாதிரி இருக்கு. போடுங்க, அது போடுங்க தூக்கம் போடுங்க. தூக்கம் அதான் இன்னும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மைல்டா தான் சார் குறையுது. அருமை அருமை அருமை. தூக்கம் தூக்கம் வர ஆரம்பிக்குது. ம். எல்லாமே வந்து ஆனா வந்து இந்த கருப்பட்டி சாப்பிடுறது என்னமோ ம். தூக்கம் அவ்வளவா கடுமையா வர்றது இல்லை. ஏதோ கொஞ்ச நேரமே தூங்குற மாதிரி இருக்கு. ஆனா ஏதோ தூங்கிடுறோம். போதுமா? போதும் போதும் போதும், அதுக்கு மேல தேவையில்லை. அப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம், உயிர் வாழ்றீங்கன்னு அர்த்தம். அதாவது ஆ, விழித்திருத்தல், அதாவது எந்த தொந்தரவும் இல்லாம விழித்திருக்கிறது பெரிய விஷயம், எந்த தொந்தரவும் இல்லாமல் விழித்திருக்கிறது என்பது வேற. அதாவது ஆ, செயற்கையா, அதாவது செயற்கையா விழிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது என்பது வேற. ஆ, இயற்கையாவே அது பண்ணிக்குது, இயற்கையாவே தன்னுடைய கடிகாரத்தை மாத்துது. ஆ. அதே ஒண்ணும் தப்பு கிடையாது. தூக்கம் வந்தா அப்ப தூங்குங்க. இப்ப நம்ம அப்ப இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. ம். இப்பயும் நம்ம அந்த தேவையில்லை கீரைகள் மட்டும் இல்ல இல்ல தேவையில்லை சாப்பிட்டுக்கிறலாமான்னு கேட்டுக்கிறேன் கொஞ்சம். தேவையில்லை. ஏதோ வாந்தி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆ, அப்ப வந்து மாங்காயை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடலாம், அது பார்க்கலாம். நீங்க ஒரு வாந்தி வர்ற மாதிரி இருந்தா உப்பு சொல்லுங்க, உப்பு போடாம. வாந்தி வர்ற மாதிரி இருந்தா எடுத்துடலாம்ல. ஆமா, எடுத்துடலாம் எடுத்துடலாம் எடுத்துடலாம். ம். முதல் பச்சை வாமிட்டு வந்துருச்சு, இன்னொருக்கா பச்சை வாமிட்டு வரலாம். சரியா, ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆ, இப்ப வந்து ஆனா ஆனா நம்ம 50 நாள் இருந்ததுனாலதான் ம். இப்ப நம்ம இந்த ஒரு வாரம் இருந்தாலும் நம்ம தாக்கு பிடிக்குது. ஆ, அப்படி 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 அப்படி. அந்த பழைய வேலை வந்து ஆ. இப்பயும் நம்மளுக்கு அந்த நம்ம செஞ்ச அந்த பக்குவம் பண்ண உடல் தான் ஆ. இப்பயும் அதே நிலைக்கு நம்மளை கொண்டு போகுது. அருமை 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 அருமை. ஆமா ஆமா ஆமா. ஆச்சரியம் ஆச்சரியம். நீங்க சென்னை இப்ப அதான் எட்டு சார், வெறும் கருப்பட்டி தண்ணியில எல்லாம் வீட்டுல சொன்னாங்க, யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, ம். நான் தைரியமா போயிட்டு தைரியமா வருவேன், ஆ. ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சென்னைக்கு வரைக்கும் தைரியமா பெர்த்ல, ஆனா பெர்த்லதான் போனேன், ஏசி பெர்த்து. ம். ஆனா வந்து ஒன்னும் நல்ல ஓரளவு தூங்கினேன் கொஞ்சம். ம். அங்க போன மகன் கூப்பிட வந்துட்டேன், பலபடி வந்து பஸ்ல கரெக்டா ஏத்தி விட்டேன். ம். அங்க இருந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டேன். ம். இன்னைக்கு இப்ப காலையில இருந்து நல்லா குளிச்சுட்டு பலபடி அதே கருப்பட்டி சாப்பிட்டு தனிச்சு அப்படியே இருக்கேன். அருமையா நல்லா இருக்கு. சவுண்டா பேசுறேன். நல்லா என்னைக்கு மாதிரி சவுண்டா பேசுறேன். ஆமா ஆமா, சத்தம் பார் பட்டை கிளம்ப, காது வேண்டி ஸ்பீக்கர் பயங்கர லவுட் ஸ்பீக்கர் மாதிரி. 500 வாட்ஸ், 500 அந்த வாட்ஸ் ஸ்பீக்கர். இது இல்ல சார், நான் அந்த கிறுகிறுப்பு கிறுகிறுப்பு மயக்கம். அந்த எதுவுமே இல்ல. ம். பெரிய ஒரு 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 பெர்சன்ட் இந்த லேஸ் அந்த அது இந்த மண்டை அழுத்தனாலதான் 1% இருக்கும் லேசா ம். அந்த நரம்பு எடையும் மண்டலம். எடையும் குறைஞ்சிருக்காது பாருங்க, எடையும் குறையாது, அதான் பெரிய விஷயமே. எடை குறையாது, அதான் பெரிய விஷயமே. இல்ல சார், நம்ம இடையில 40 இருந்தது, கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் வெயிட் ஏறிடுச்சு. ம். அது வேற அது இப்ப வேற. கெட்டு போனது குறையலாமே தவிர, கெட்டு போனது குறையலாமே தவிர சுத்த உடல் குறையாது, சுத்த உடல் குறையாது. கடைசியில நின்ன வெயிட். ஆமா, அதுதான் குறையாது. அற்புதம் அற்புதம். கேசவன் ஐயா கவனிச்சிங்களா அவர் என்ன சொல்றாருன்னு?
ரஜினி கவிஞயா. ரஜினி பாருங்க, ரஜினி அவங்களும் இப்ப 3 நாளா இருக்காங்க பாருங்களேன். ம். ஆ, ஆ, அங்க கனடால இருந்து அதான் பேசுறாங்க. அவங்க அதாம்மா. பாருங்க. இதான் ஆ, இப்ப நான் சொல்றேன்ல, ஆ, வெறும் தண்ணியும் கருப்பட்டி சாப்பிட்டு ம், பஸ்லயே சென்னைக்கு போய் ம். ஆனா வந்து ஒரு 7 மணிக்கு மேல 8 மணிக்கு போல கருப்பட்டியில நிப்பாட்டு. அதுதான் லிமிட். ஆ, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. 9 மணி 10 மணிக்கு அதுக்கு அடுத்த சாப்பிடுறது இல்லை. ம், 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 ம். ம், இன்னைக்கு வந்து 7 மணிக்கு சாப்பிட்டேன். ஆ, இன்னைக்கு ம். 9 மணிக்கு வேணும்னா கொஞ்சம் சாப்பிடுவேன். ரத்த ஓட்டம் அதிகமா தான் தெரியுது. மூஞ்சியெல்லாம் பார்த்தா நேரம் மாறி இருக்கு, ரத்த ஓட்டம் மாறி இருக்கு. அதான் சார் நம்மளுக்கு வந்து ம். அஹ், பெரிய நார்மலா இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படித்தான் நார்மலா தான் இருக்கும். நார்மலா தான் நார்மல் ஆஹ் நார்மல். ம், பெரிய நம்ம சாப்பிடல விடல அப்படி இருக்கும் உடம்பு. இது ஆயிரும் அதாயிரும். எந்த நடுக்கம் வரும் நடக்கு பாருங்க, கையில எந்த நடுக்கமும் இல்லை. நேரம் நல்லா இருக்கு பாருங்க. என்னடா நேரம் காட்டுங்க, உள்ளங்கை காட்டுங்க. நல்லா நேரம் இருக்குது பாருங்க, உள்ளங்கை. இல்லை சார், அது நடுக்கம் வரும் அது வரும்னு சொல்லுவாங்கல்ல. ரத்த ஓட்டம் நல்லா கையெல்லாம் இருக்கு பாருங்க, பாருங்க. ஒரு நடுக்கமும் இல்லை, ஒண்ணும் இல்லை கையெல்லாம். கையில அதுவும் புரியுது. ரெண்டாவது பாருங்க, கையில ஆஹ் பாரு, இப்படி கையை விரிச்சு மூட்டுங்க, ரத்த ஓட்டம் நல்லா தெரியும் பாருங்க. ரத்த ஓட்டம் கை பாருங்க, உம் சிகப்பா இருக்கு பாருங்க. இப்படி சிகப்பா இருக்கிறது சாத்தியமே இல்லை. ஆஹ் இப்ப பாருங்க, சிகப்பா இருக்குது பாருங்க. ஆஹ் சிகப்பா இருக்கு பாருங்க. அதுல எப்படி அதனால சிகப்பா இருக்கு பாருங்க. அதனால வந்து ரத்தத்தில் ஆக்சிஜன் அதிகம். ஆஹ் என்ன சார்? ரத்தத்துல ஆஹ் இப்ப கம்பத்துல வந்து இப்ப நம்ம வீட்லயும் நல்ல ஜன்னல் வசதி எல்லாம் இருக்கு. ம், இங்கிட்டு பூரா வசதி, காத்தோட்டம். ம், எல்லா பக்கமும் ஜன்னல். ஆ, நல்ல காத்தோட்டம் ரூம்ல தான் உட்காந்துருக்கேன். ம், ஆ, நல்லா சுத்தி நல்ல காத்தோட்டமா இருக்கிற எங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய மரங்கள் வேற இருக்கு. ஆ, நிறைய அந்த காத்து வேற வரும். ஆ. இதே வந்து நம்மளுக்கு பெரிய வரப்பிரசாதம். அது உங்க சொந்த இடமா? மரம் இருக்கிறது சொந்த இடமா? இல்ல, மரம் இருக்கிறது கோயில். ம்ஹும். மரம் இருக்கிறது கோயில் இடம். ம். நம்ம வீடு ஒட்டி காம்பவுண்ட்ல வெளியே போகுது. அந்த கோயில்ல உள்ள பூரா நிறைய மரம் வச்சிருக்காங்க. ஓ, பழைய காலத்து அப்போ ஒரு 50 வருஷமா இருக்குது அந்த ஆஹ் கோயில். 50 வருஷமா இருக்குது, 100 வருஷமா அது இருக்குது. 100 வருஷம், அது 100 150 வருஷம் பாரம்பரியம் கோயில். அப்ப ஒரு ஒரு 10 சென்ட் இருக்குமா, 20 சென்ட் இருக்குமா? கோயில் இடமா? ஆ, கோயில் இடம் வந்து ஒரு 5 ஏக்கர் வரும் சார். அப்புறம் அடேங்க அப்பா. பெரிய கோயில். ஓ, பெரிய கோயில். ஓ, அப்ப 5 ஏக்கர் பக்கத்தால இருக்கிறீங்க. அப்ப நல்ல காத்தோட்டம் வரும். அருமை அருமை அருமை. 5 ஏக்கர் நல்ல ஃப்ரீயா ஏறு வரும். மேல மாடி வீடா? மேல மாடி வீடு இருக்கா? 2 எடுக்கா, ஒரு எடுக்கா? மாடி அப்ப இருக்கு, மாடி இருக்கு. மேல போய் உட்காந்துக்க வேண்டியதானே? மேல போயிட்டு இன்னும் காத்து நல்லா வருமே. அது இந்த நம்ம சின்ன மகன் அந்த மருமக இருக்காங்க அங்க, அவங்களுக்கு விட்டாச்சு. அவங்கள கீழே வர சொல்லிட்டு நீங்க மேல போயிருங்க. இல்லப்பா, அவங்க அஹ், பையன் வேற சின்ன பையன் இருக்கேன். அதனால இல்ல சார், நம்மளுக்கு நல்லா இருக்கு. இந்த ரூமு தான் நல்லா இருக்கு. எப்பவுமே ஏன்னா அதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது. இது தனிமையில தான் இருக்கணும். இல்ல சார், தனிமை ஒன்று ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு என்னன்னா, இதுல ஒரு பாயிண்ட். மேல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வெயில் கீழே, அனல் இல்ல, கீழே அடிக்காது சார். கட்டடமே அதனாலதான் ஆகாது. இது. கட்டடமே ஆகாது. ஆஹ் கட்டடமே ஆகாது. அதே கட்டடம் ஆகாது நீங்க சொன்ன மாதிரி. ஆனா வெயில் காலத்துக்கு இது மேல வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஹீட்டுமே வீட்டுக்கு கீழே இறங்காது. பாரு, அவர் பாருங்க, ஓலை போட்டிருக்காரு பாருங்க. யாரு? கேசவன். அவர் இன்ஜினியர் தான், அவர் பொறியாளர். அது அதுவும் நல்ல இடம் தான். ஆமா. அவர் சொந்த வீடா அது? கேசவன் ஐயா, உங்க சொந்த வீடா? ஆமா, ஆமாய்யா. வீடு கட்டலாம் வசதி இல்லை, எல்லாம் சொந்தக்காரன் தின்னுட்டான். ஆ, அதனால நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். கீத்தை போட்டு அது மேல ஷீட் அடிச்சிட்டேன். ஆ. அது அவன் அவன் நம்மளை ஏமாத்தினது எனக்கு வசதியா போச்சு. ஓ, சரி சரி சரி. இல்லைன்னா நானும் ஓட கட்டி உள்ள சமாதி ஆயிருப்பேன். ம், ம். எத்தனை செட் இது? இதுல நல்லா காத்தோட்டமா இருக்கு.
இது எத்தனை சென்ட் இது? காத்தோட்டமா இருக்கு. இது எத்தனை சென்ட்டுண்ணே? சுத்தி இடம் காலி இடம் இருக்கா? இங்க தென்னை மரையா ஒரு 500 தென்னை மரம் இருக்குது. ஓ, 500 தென்னை மரம் இருக்கா? ஆ. தோட்டத்துல இருக்கேன். அந்த வருமானம்லாம் யார் பாத்துக்கிறாங்க? 500 தென்னை வருமானம் இல்ல நீங்க அதான் பாத்துக்கிறீங்க? எங்க வீட்டுக்காரம்மா தான் அவங்க முதுகுல எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஆ, அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்களா. அவங்களுக்கு சொந்தமானது. அவங்க அப்பா சொத்து. அவங்க அப்பா சொத்து. அவங்க அம்மா அவங்க தாத்தா சொத்து. அவங்க அப்பா சொத்து. தாத்தா ஆமா ஆமா. சொத்து. ரைட் ரைட் ரைட். ஆமா ஆமா. 5 ஏக்கர்னா பெரிய வேலை. 5 ஏக்கராவா? 500 ஏக்கர்னா 5 கிட்டத்தட்ட அது இருக்குமே. 4 ஏக்கர் 5 ஏக்கரா இருக்குமே. குறைஞ்சபட்சம் 3 ஏக்கரா இருக்குமே. ஆமா 7-8 ஏக்கரா இருக்கு. இன்னும் பங்கெல்லாம் பிரிச்சாச்சு. பங்கெல்லாம் பிரிச்சிருப்பாங்களே. ஒன்றும் பிரிக்கல. அவர் மேலேயே இருக்குது அப்படியே. ம்ஹும். ஓ, இப்பவே பெரிய. அதெல்லாம் அப்புறம் நமக்கு மோளம் அடிச்சா தான் அப்புறம் எல்லாம் பிரிச்சுக்குவாங்க. மோளம் அடிக்கலன்னா வழி இல்லை, பிரிக்காதே இருக்கும். அதனால இதுதான் விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அவ்வளவுதான். அப்ப இந்த சொல்லி முடிச்சுக்கிறேன். அதனால சாதாரண உணவு நோய் உண்டாக்கும். ரஜினி கூட அவங்க பையனுக்கு எது தொண்டையில் புண்ணுனாங்க. சாதாரண உணவு அதை நோய் உண்டாக்கத்தான் செய்யும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். சாதாரண உணவு புண்ணை உண்டாகும். அது மட்டும் இல்லை, எந்த புண்ணுங்கிறீங்க, அது 6வது புண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப மோசமானது. அந்த உணவே புண்ணை உண்டாக்குறது தான். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச உணவே. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சதே இல்லை, இயற்கை. வெள்ளைக்காரன் விட்டுருங்க. இந்த உணவுனாவே அது இந்த மாதிரி மாவு உணவுனாவே அது புண்ணை உண்டாக்கும். அது புண்ணுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் அதுக்கு பெயர் வச்சுக்கலாம். அது திருப்பி அதே உணவு சாப்பிட்டோம்னா அதுதான் உண்டாகும். அமிலம், கையில அமிலம் பட்டுச்சுன்னா, எண்ணெய் பட்டுச்சுன்னா, கொதிக்கிற எண்ணெய் பட்டுச்சா புண்ணாகிற மாதிரி திருப்பி எண்ணெய் பட்டுட்டு என்ன ஆகும்? கொதிக்கிற எண்ணெய் திருப்பி திருப்பி பட்டுட்டு என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் ஐயா. அதேதான். இப்போ இன்ஃபெக்ஷன் லாஸ்ட் இயர். சார் இன்னொரு சந்தேகம். இப்ப இப்ப நம்ம தண்ணி குடிச்சு இது மாதிரி இருக்கும். இப்ப நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் இப்ப வெளியேறுது இல்ல, ஊரின் வழியா வருது. மூக்குல லேசா சளி மூலமா, தும்மல் மூலமா கொஞ்சம் வெளியே வருது. அப்புறம் காத்து மூலமாவும் ஆசன இந்த குடல் மூலமா காத்தும் நம்ம உடல்ல இருந்து பிரிச்சு எடுத்து வெளியே விடுமா கெட்ட காத்த? திடப்பொருள் இருந்தா வரும், திரவ பொருள்ல வராது. திடப்பொருள் இல்லையே, வராது வராது வராது. அப்ப இறப்பை சுத்தமா, அதாவது பெருங்குடல் சுத்தமாயிருச்சு. பெருங்குடல் சுத்தமான மரணமே வராது. சரி. இன்னைக்கு என்னமே கேட்டீங்க சொல்லுங்க ரஜினி. இதுதானே ஐயா அந்த ஆன்டிபயோட்டிக். மாத்திரை 2 போத்தல் 10 ml கட்டாயம் கொடுக்க சொல்லி இருக்கு பையனுக்கு, அந்த புண்ணுக்கு. அவருக்கு என்ன உணவுன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண அவங்க ஒண்ணும் இல்ல, நெல்லிக்காய் சாறு மட்டும் ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டாருன்னா சரியா போயிடும். நெல்லிக்காய் சாறு சக்கரை போட்டு சாப்பிடணும், சரியா போயிடும். நெல்லிக்காய் சாறு தேன்கள் சாப்பிடல, இதுல நல்லாகாது. இது நல்லாகாது. இது நோயை அழுத்தி வைக்கும், நோய் குணமாக்காது. நோயை அழுத்தி வைக்கும், சப்ரஸ் பண்ணும் தவிர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது. அதாவது ப்ராப்ளம் வேற, சைடு எஃபெக்ட் வேற. ப்ராப்ளம் வேற. there is a great difference between problem and இது என்ன சொல்லுவாங்க, ப்ராப்ளம் இல்ல தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் விளங்கும், ஆனா கதைக்க மாட்டேன் தமிழ். ஆமா, அது மூலம் நோய். இல்ல உள்ள உள்ள அமுக்கம், உள்ள நோயே இங்கிலீஷ் மருந்து உள்ள அமுக்கி விட்டுரும். அது என்னன்னா நோய் இருக்கும், உள்ள அமுக்கம். சிம்டம்ஸ் பேரு. இது நோய். இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அறிகுறிகளை அழுத்தி வைக்கும். அறிகுறிகள் சிம்டம்ஸ் அழுத்தி வைக்கும் தவிர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது. நோய் அதிகமாக்கும். உள்ள அமுக்கி விட்டு. நீ உணவு பழக்கத்தை மாத்தலன்னு ஆளை கொன்னே போடும். இப்ப சாராயம் குடிக்கிறவனுக்கு லிக்கர் அடிக்கிறான். அப்ப கல்லீரல் கெட்டு போகும். சாராயம் குடிச்சிட்டே நோய் பார்க்க, சாராயம் குடிச்சிட்டே சாராயம் அந்த மருத்துவம் பார்க்க முடியாது. சாராயம் குடிக்கிறது நிறுத்திவிட்டு தான் நீங்க மருத்துவம் பார்க்கணும். உணவு தின்னுட்டே மாத்திரை, அதே உணவு தின்பீங்க,
மாத்திரை போடுவீங்க, அதே உணவு திம்பீங்க, மாத்திரை போடுவீங்க, நல்லா ஆகாது. அழுத்தி வைக்கும். பின்னாடி அது புற்றுநோயா மாறலாம், என்ன நோய் வேணா மாறலாம். இப்ப தெரியாது, 5 வருஷம் கழிச்சு கொடிய நோயா மாறும். என்ன சாப்பாடு தெரியுமா? பீஸா, சிக்கன் ம். இதெல்லாம் இதுல சாப்பிட்டா பின்னுக்கு வருமா? என்ன வேணா பிள்ளைங்க நோய் நிறைய வரலாம், குடிக்கிறது. இப்ப தெரியாது. நீங்க இயற்கை உணவு தான். இயற்கை உணவு சாப்பிட்டா 4 நாள் நல்லாயிரும். ஜூஸ் மாதிரி முதல்ல பழச்சாறு, பழங்கள் வேக வைத்து இப்படி 10 நாள் சாப்பிட்டா வேற காய்கறி வேக வச்சு கொடுத்தா போதுமானது. காய்கறி ஒரு சப்பாத்தி, ம். அவ்வளவுதான். ஒரு காய்கறி, ஒரு இட்லி, ஒரு சப்பாத்தி. சைவ உணவு சாப்பிடணும். காய்கறி. ஆமா. நல்ல நிறைய வேக வைத்த காய்கறி வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். 10 நாளைக்கு சாப்பிட்டா அதெல்லாம் போயிடும். தண்ணீர் அப்பப்போ குடிச்சிட்டே வரணும். தண்ணீர் ஒரு நாளைக்கு 1 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். யூரின் நல்லா மஞ்சளா எல்லவா போகணும், இல்லைன்னா ஆளை கொண்டு போடும். ம். சீக்கிரம் குணமாயிரும், 10 நாள்ல குணமாயிரும். சரிங்க சார். இப்போ ஒரு வாரம் இப்ப இருக்க நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் ஆஹ், இந்த கருப்பட்டி இல்லாம வேற ஏதாவது சாப்பிட்டு உள்ள ஏதாச்சும் டஸ்ட் இருந்து அதை வெளியேற்றணுமா? மாங்காய் அதெல்லாம் ஏதாச்சும்? அது அதேதான், எடையும் குறையாது, ஒன்றும் குறையாது, அது ஒன்றும் தேவையில்லை. இல்ல இல்ல, இப்ப சாப்பிட்டது சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ம். 1 2 ஏதாவது இருந்தா அதை வெளியேற்றுறதுக்கு அதே சிறுநீர்ல போயிருது, எல்லாமே சிறுநீர்லயே போயிருது. உள்ள வெளியேறுமா? அப்ப உள்ள இருக்கிறது பூரா வெளியேற்றிருமா? ஆமா ஆமா, சிறுநீர்லயே போயிரும். 99 விழுக்காடு சிறுநீர்லயே போயிரும். இல்ல, ஒரு நாளைக்கு இப்ப நைட்டு மட்டும் கொஞ்சம் வெறும் மாங்காய் உப்பு இல்லாம சாப்பிடலாம்ல? அது எதுக்கு? அதனால ஒண்ணு இல்ல, எதுக்குன்னு இருக்கிறது கேக்குறேன். ஏதாவது கொண்டு. அது சிறுநீர்லயே போகுதுல, அப்புறம் என்ன? சிறுநீர் போகுது. ஆமா. ம். இல்ல, அதனால சிறுநீர். பழசு சார். பழையது நம்ம பழைய உணவு சாப்பிட்டோம்ல, ம். அதுல 1 2 சின்ன கழிவு தான் இருந்தா அப்படி அதெல்லாம் சொல்றேன். இருந்தா தெரியுமே, அது இருந்தா தெரியுமே. ஆ. உடம்பு கரைதான்னு பாருங்க, சிறுநீர் பிரியுது, அவ்வளவுதான். சிறுநீர் ஒழுங்கா போனா முடிஞ்சு போச்சு. நீங்க சிறுநீர் ஒழுங்கா போனாவே முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்துல மஞ்சளா போக வயிற்று விலையா. போனாலே வயிற்றுல ஒண்ணுமில்ல அர்த்தம், அப்படியா? ஆமா, உடம்புலயே ஒண்ணு இல்ல, ரத்தத்திலேயே ஒண்ணு இல்ல. ரத்தம் தாங்க முக்கியம். சரி. அதெல்லாம் ஆரம்ப கட்ட மனிதனுக்கிட்ட வெடிக்கு போக வைக்கிறது. சரி. அவனுக்கிட்ட காய் ஒரு ஒரு 1 கிலோ காய் திங்க சொல்றது, அது வேற. ஆ. இது நன்கு சுத்தமான உடலுக்கு மறுபடியும் என்ன தேவை இருக்கு? சிறுநீர் பிரிஞ்சா சரி. சுத்தமாயி நம்ம சாதா உணவு சாப்பிட்டுட்டோம்ல. ஆமா ஆமா ஆமா, அதுதான் ரத்தத்துல ஆ. போயிட்டு இருக்கு. அதுதான் ரத்தத்துல போயிட்டு இருக்குல்ல. ஆமா, போயிட்டு இருக்கு. சிறுநீர்ல சுத்தமாகுது இல்ல. சிறுநீர் சுத்தம் மஞ்சளா போகுது, மஞ்சள் ஊரின்ல வெளியேறுது. அவ்வளவுதான். அதுதான் முக்கியம். ம். அதுதான் முக்கியம். ஆமா. முயற்சி நல்லா பண்ணுங்க. ஒரு பேட் சுமலோட போகும் கொஞ்சம் ஆ, மஞ்சளா. கொஞ்சம் தண்ணி சேர்த்து குடிங்க, சரியா போயிடும். தண்ணி சேர்த்து குடிங்க, சரியா போயிடும். அப்ப 40 ml எவ்வளவு? 50 ml 60 அது ml எவ்வளவு வேணா அப்படியா? குடிக்கலாம், அது ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. நீ அந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் குடிக்க முடியாது. 1 லிட்டர் 2 லிட்டர் குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. மருந்து மாதிரி தான் உள்ள போகும். அப்படி பாருங்க, முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் காலையில பேசலாம், என்ன சரிங்களா? இது அப்படியே போய் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் என்னங்க சார்? ஊரின் வராம ஸ்டாப் ஆயிரும். ஆமா, சுத்த தேகம் ஆயிருச்சுன்னா. அப்படி காத்துலயே இருங்க. இப்ப என்ன, நீர்லயே இருங்க. ஒரு 10 நாளைக்கு நீர்ல இருங்க, காத்துலயே வாழுங்க. இப்ப சென்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி? அது தண்ணியில போடுங்க. 4 நாள் 5 நாள் 10 நாள் போடுங்க. சரி. அப்ப வாந்தி வரும்பொழுது சாப்பிட்டுக்கலாம். ஒரு வாரம் தண்ணியில போட்டீங்கன்னா வாந்தி வரும். அதுல பார்க்கலாம், அதுல கண்டுபிடிக்கலாம். இந்த கருப்பட்டி தண்ணி போயிட்டே இருக்கு. ஆமா, அதோட தண்ணியும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்படியே கருப்பட்டி குறைச்சிட்டு தண்ணி மட்டும் அதிகப்படுத்துங்க. அப்படி. சரி. இப்ப நீங்க 34வது பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 34வது பாடத்துல ஒரு பெண்ணுக்கு 230 நாள் பாருங்க. நம்ம காட்டிட்டு முடிச்சேறேன். 200 பாருங்க, இங்கேயே காட்டுறேன் பாருங்க. 34வது பாடம் பாருங்க. 34வது பாடம் 197வது பக்கம். அவ்வளவு அந்த மாதிரி செய்யுங்க. 197 எடுத்து பாருங்க, தைரியமா செய்யுங்க, ஒண்ணும் ஆகாது. அந்த பொண்ணு கல்யாணம் இல்ல, காட்சி இல்ல, ஒண்ணும் இல்ல. 300 நாள் தண்ணியிலே இருந்திருக்குது. ஆரம்பத்துல இந்த மாதிரி பண்ணி உணவு மாத்தி செஞ்சு கடைசியில
வெறும் தண்ணியில 230 நாள் இருந்திருக்குது. எல்லாம் சிந்தனை பண்ணுங்க. எல்லா நோயும் மரணம் அடி எல்லா நோயும் மரணமே ஓ இல்லை, மரணமே இல்லை, மரணமே இல்லை அப்படின்னு கூறிட்டு மறுபடியும் காலையில ம் பேசுவோம். சரிங்களா? நன்றி, சந்திப்போம். ம் ஆ. நன்றி, நன்றி.